Hi, welcome to A2ZKnowledge.com. This video is in language Tamil. If you want the same video in English, you can find the link in the description box of this video. And also you can get my contact details in the description box. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா exception handling in Python. So exceptionனா first என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது பார்ப்போம். So programming languageல exceptionங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு வேர்டு அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். பட் எரர்னு ஒரு வேர்டும் இருக்கு. ஸோ எரர்னா என்ன, எக்ஸப்ஷன்னா என்ன? எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரோக்ராம் லாங்குவேஜில் ஒரு செமிகாலன் கமா இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் எரர். இதெல்லாம் நீங்களா பார்த்து திருத்தணும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாலே இது திருத்திக்க முடியாது, அது சொல்ல தான் செய்யும். ஆனால் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எரர் மாதிரி இன்டூ மார்க்லாம் த்ரோ பண்ணாது. ஆனால் வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது திடீர்னு வந்து எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லி த்ரோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைலை ரீட் பண்ண நினைக்கிறீங்க, ஆனால் அந்த ஃபைலே அங்கே இல்லை, இது எக்ஸப்ஷன். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு செமிகாலனோ பிராக்கெட்டோ மிஸ் பண்ணிட்டேன்னா இது எரர். ஓகே, ஸோ எரர் அப்படிங்கிறது ஹேண்டில் பண்ணவே முடியாது, எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, ஸோ எக்ஸப்ஷனை வந்து ஏன் ஹேண்டில் பண்ணணும், இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ ஒரு கோட் எழுதிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் லைன் கோடில் வந்து ஃபைல் ரீட் பண்ணுறீங்க, அடுத்த லைன் கோடில் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, அதுக்கடுத்த லைனில் ஒரு ஃபைலை ரைட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி 3 ஃபங்க்ஷனாலிட்டியை நீங்கள் எழுதிருக்கீங்க. இப்போ என்ன ஆகும், இப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம என்ன சொன்னோம், ஃபைலை வந்து ரீட் பண்ணணும், ரீட் ஆயிடுச்சு. அடுத்த ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நம்பரை டிவைட் பை 0 பண்ணுறீங்க. இது தப்பு இல்லையா, இது மேத்தமெட்டிக்கல்லே தப்பு. இந்த இடத்துல வரும்போது என்ன ஆயிரும்னா உங்கள் பைத்தானில் எக்ஸப்ஷன் வந்து ரைஸ் ஆயிடும். இந்த எக்ஸப்ஷன் ரைஸ் ஆனதோட நிக்காம என்ன பண்ணணும்னா இதுக்கு அடுத்து நம்ம ஒரு லைன் எழுதியிருக்கோம்ல, அது ஓடாது. ஸோ உங்க ப்ரோக்ராம் உங்க பைத்தான் ப்ரோக்ராம் ஃப்ளோவை இன்பிட்வீன்ல வந்து ஒரு கோட்ல எக்ஸப்ஷன் அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கிற எதுவுமே ஓடாது. இதுதான் டிராபேக். நமக்கு எக்ஸப்ஷன் அடிச்சா கூட அதுக்கு அடுத்த லைன்லாம் ஓடிட்டே இருக்கணும். நம்ம வந்து எக்ஸப்ஷனை பின்னாடி வந்து என்னன்றதை பார்த்துட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸப்ஷன் வந்து ஹேண்டில் தான் பண்றோம். எக்ஸப்ஷனே வந்து கோடு கியூர் பண்ணாது, எக்ஸப்ஷனை ஹேண்டில் தான் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது மாடியூலில் வந்து நான் 0வால் டிவைட் பண்ணுறேன். அப்புறம் என்ன ஆகுதுன்னா எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணிட்டு அதுக்கடுத்து நான் எழுதின எந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஓடாமல் போயிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு பேங்கிங் வெப்சைட் போகிறீங்க, அந்த வெப்சைட்டில் வந்து அது ஃபுல்லாக பைத்தான்லேயே டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க. நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது திடீர்னு வந்து ஒரு எக்ஸப்ஷன் வந்துருச்சு. என்னன்னா நீங்கள் 5000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நினைக்கிறீங்க, ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் 5000 இல்லை, 2000 தான் இருக்குது. இதை வந்து அந்த பேங்க் வெப்சைட்டில் கோட் எழுதும் போதே ஹேண்டில் பண்ணியிருக்கணும். அமௌண்ட் இன்சஃபிஷியன்ட் அமௌண்ட் அப்படின்னு ஏதாவது ஒரு மெசேஜ் த்ரோ பண்ணுற மாதிரி ஒரு இதை பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க பண்ணலை. இப்போ இங்கே என்ன ஆகிப்போச்சு, அந்த மேத்தமெட்டிக்கல்ல அந்த ப்ராப்ளம் வந்துருச்சு. நீங்க 5000 போடுறீங்க, ஆனா உங்க அக்கௌண்ட்ல 2000 தான் இருக்கு. இந்த எக்ஸப்ஷன் அவங்க ஹேண்டில் பண்ணல, இது த்ரோ ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்து சரி நமக்கு தான் ஏதோ எரர் வந்துருச்சு, சரி அப்ளிகேஷனை போய் லாக் அவுட் பண்ணலான்னு போய் நீங்க லாக் அவுட் பண்ணணும்னு நினைக்கும் போது அது ஓடல. ஏன்னா அந்த அந்த லாக் அவுட் கூட இப்போ உங்களுக்கு எக்ஸப்ஷன் வந்தது இல்லையா, அதுக்கு அடுத்து எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோம். ஆட்டோமேட்டிக்கா அது டைம் அவுட் ஆகி சைன் அவுட் ஆயிரும் பேங்க் வெப்சைட்லாம். பட் நான் ஒரு பேஜுக்கு சொல்றேன். அப்போ என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் பிளாக் ரன் ஆகாது, அப்போ அதுக்கு தாண்டி இருக்கிற எதுவுமே ரன் ஆகாது. அதனால தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணிடுங்க, அதுக்கு அடுத்த கோடெல்லாம் ஓடட்டும். அப்புறம் நடுவில் வந்து ஏன் அது ஓடலைன்னு பார்க்கலாம். லாக் எழுதியிருப்போம்ல, லாகர்லாம் நம்ம எழுதியிருப்போம். ஸோ அதில் தெரியும் எதுக்காக எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுச்சு, இல்லை கன்சோலில் போய் பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி நம்ம வந்து கோடில் அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் வித்தவுட் எக்ஸப்ஷன் சொல்லிட்டு ஒரு கோட் எழுதியிருக்கேன். இதில் வந்து A10 B0 C = A/B print C. அப்புறம் இன்னொரு நெக்ஸ்ட் கோடு அப்படியே போயிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் மாடியூல், இப்போ 2 மாடியூல் இருக்கு, ஒரு அடிஷன் இருக்கு, ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்போ நான் இதை ரன் பண்றேன். இப்போ நான் இதை ரன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு பாருங்க ஃபெயில் ஆயிடுது. அதே மாதிரி நான் பிரிண்ட் நெக்ஸ்ட் கோடுன்றது எங்கேயுமே எனக்கு பிரிண்ட் ஆகல. இதோட எக்ஸப்ஷன் என்ன த்ரோ பண்ணுதுன்னா 0 டிவிசபிள் எரர் அப்படின்னு சொல்லி த்ரோ பண்ணுது. நிறைய எக்ஸப்ஷனுக்கு வந்து உள்ளே அவங்க மெசேஜ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது ஒன்று த்ரோ பண்ணிருச்சு. 0 டிவிசபிள் ஜாவால வந்து டிவைட் பை 0 எரர்பாங்க, இங்க வந்து 0 டிவிசபிள் எரர். அதாவது என்னன்னா ஒரு நம்பரை 0வால டிவைட் பண்ண நான் ட்ரை பண்றேன். இப்போ எனக்கு என்னன்னா இது எக்ஸப்ஷன் ஆனா கூட இதை எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணிட்டு அடுத்த கோடுக்கு போகணும். இதுதான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். இதை வந்து என்னன்றத அது இப்படி இந்த மாதிரி மெசேஜ் போட்டுவிட்டு அடுத்து நெக்ஸ்ட் கோடுங்கிறது போகல பாருங்க. இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்றது, நம்ம ப்ரோக்ராமோட ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணாம எக்ஸப்ஷன் நடந்தா கூட டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணுங்கிறத எப்படி நம்ம அச்சீவ் பண்றதுங்கிறத பார்ப்போம். இதுக்காக பைத்தான்ல வந்து நிறைய பிளாக்ஸ் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நிமிஷம். ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம வித் எக்ஸப்ஷன் பார்ப்போம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம வித்தவுட் எக்ஸப்ஷன் பார்த்தோம். இப்போ நம்ம வித் எக்ஸப்ஷன் பார்ப்போம். ஸோ எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா பைத்தானில் சில பிளாக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 2 பிளாக் பார்ப்போம். ட்ரை அண்ட் எக்ஸப்ட்னு சொல்லிட்டு 2 பிளாக். இது மாதிரி இன்னும் சில பிளாக் இருக்கு, இது நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் ட்ரை அண்ட் எக்ஸப்ட். இதே ஜாவாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை த்ரோ கேட்ச் அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஸ்காலாலையும் ட்ரை த்ரோ கேட்ச் அப்படிம்பாங்க. ஸோ இங்கேயும் ட்ரை த்ரோ எக்ஸப்ட் அப்படிம்பாங்க. ஸோ த்ரோ வந்து இன்டர்னலாக நடக்கும், ட்ரைக்கும் எக்ஸப்ட்டுக்கும் நடுவில் நடக்கும். வேணும்னா எக்ஸ்பிளிசிட்டா கோடாவும் எழுத முடியும், பட் அது உள்ளேயே பண்ணும். அது என்ன பண்ணுங்கிறத நான் சொல்றேன். ட்ரை வந்து எதுக்கு அப்படின்னா உங்களோட எல்லா பிளாக் ஆஃப் கோடையும் நீங்க ட்ரைக்குள்ள தான் எழுதணும், ட்ரை பிளாக்குள்ள தான் எழுதணும்.
நீங்க எந்தெந்த கோடில் எக்ஸெப்ஷன் வரும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் ட்ரைக்குள்ளே எழுதணும். அதுக்கடுத்து எக்ஸெப்ட். ஸோ இந்த ட்ரை என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட கோடில் ஏதாவது எக்ஸெப்ஷன் இருந்ததுன்னா அதை அப்படியே வந்து எக்ஸெப்ட்டுக்கு கொடுத்துரும். இங்க எக்ஸெப்ஷன் இருக்குன்னு சொல்லிடும். அதை ஹேண்டில் பண்ணிடும். அதாவது ஜாவால எப்படி சொல்லுவோம்னா, ட்ரை கண்டுபிடிச்சு அதை த்ரோ மூலியமா கேட்சுக்கு த்ரோ பண்ணிடும், கேட்ச் பிடிச்சிரும் அப்படிம்பாங்க. ஸோ இங்க அந்த கீவேர்டு கேட்ச்னு இல்லை, அதனால எக்ஸெப்ட்னு இருக்கிறனால நான் அதுக்கேற்ற மாதிரி சொல்றேன். ஸோ ட்ரைல கண்டுபிடிச்சு எக்ஸெப்ட்ல அதை ஹேண்டில் பண்ணும். இப்போ ட்ரைல வந்து அதே டிவிசபிள் பை 0 ப்ராப்ளம் தான் நான் கொடுக்குறேன். இப்போ இதில் பாருங்க, எக்ஸெப்ட்னு கொடுத்து ஒரு எக்ஸெப்ஷன் நேம் கொடுக்கணும். அதாவது எல்லா எக்ஸெப்ஷனுக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பேர் இருக்கு. இப்போ நம்ம வந்து வித்தவுட் எக்ஸெப்ஷனில் ரன் பண்ணும்போது 0 டிவிசபிள் எரர்னு வந்துச்சு, அது ஒரு எக்ஸெப்ஷன் பேர் ஆக்சுவலாக. அந்த மாதிரி நிறைய இருக்கு, ஐஓ எரர், ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எரர், நல் பாயிண்ட் எரர்னு எல்லா எக்ஸெப்ஷனுக்கும் பேர் இருக்கு. நீங்க என்ன எக்ஸெப்ஷன் வரும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த பேர் தெரிஞ்சா கொடுக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் எக்ஸெப்ஷன் கொடுத்துருங்க போதும். இப்போ எக்ஸெப்ஷன் வந்தா பிரிண்ட் எரர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து எரர்னு பிரிண்ட் ஆகி நெக்ஸ்ட் கோடுக்கு போயிடணும், நின்னரக்கூடாது அங்கேயே, நெக்ஸ்ட் கோடுக்கு நமக்கு போயிடணும். இப்போ வந்து இந்த ட்ரை பிளாக்குள்ள இப்போ நான் இதை ரன் பண்றேன், டிவிசபிள் பை 0 தான். இப்போ நான் இதை ரன் பண்றேன். இப்போ நான் இதை ரன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு எரர்னு வந்துட்டு நெக்ஸ்ட் கோடும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ இதே இடத்துல நான் வந்து ஒரு 20ன்னு போடுறேன், இல்ல ஒரு 1ன்னு போடுறேன், 10/10. இப்போ இதை ரன் பண்ணா 10/10 1, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கோடு, எனிவே எனக்கு அதுவும் வந்துடுது. ஸோ எனக்கு வந்து என்னென்ன கோடெல்லாம் வந்து நீங்கள் வந்து சஸ்பீசியாக இருக்கோ எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் ட்ரைக்குள்ளே போட்டுட்டு எக்ஸெப்டில் அதை ஹேண்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை நெக்ஸ்ட் கோட். இல்லை இப்போ இந்த நெக்ஸ்ட் கோடையும் நான் வந்து ட்ரை எக்ஸெப்ட்டுக்குள்ளே போகணுன்னா அதுவும் போடலாம். மல்டிபிள் ட்ரை எக்ஸெப்ட் யூஸ் பண்ணலாம், நெஸ்டட் ட்ரை எக்ஸெப்ட் யூஸ் பண்ணலாம். அதுவும் நான் செப்பரேட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வித்தவுட் எக்ஸெப்ஷனில் பார்க்கும்போது நமக்கு பிரிண்ட் நெக்ஸ்ட் கோடு வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகலை. பட் இங்கே வந்து ட்ரையில் வந்து எரர் அடித்தாலும் சரி அடிக்கலினாலும் சரி நமக்கு நெக்ஸ்ட் கோடு வந்து பிரிண்ட் ஆகிடுது. எரர் அடித்தா மீன்ஸ் எக்ஸெப்ஷன் அடித்தா இங்கே வந்து வேணா நான் எக்ஸெப்ஷனே போடலாம், எரர்னு போடுறதுக்கு பதிலாக நான் எக்ஸெப்ஷன்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து அடுத்துக்கு போயிடணும். இப்போ நான் இதை 0வே போடுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே. ஸோ எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு நெக்ஸ்ட் கோடுக்கு எனக்கு கண்டினியூ ஆயிடுது. ஸோ இதுதான் வந்து ட்ரை அண்ட் எக்ஸெப்ட், அதாவது எக்ஸெப்ஷன் ஹேண்டலிங்கோட 2 மேஜர் பிளாக், ட்ரை அண்ட் எக்ஸெப்ட் ப்ளஸ் த்ரோ. இது போக இன்னும் ஒன்று இருக்குது, அது நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவோட அஜெண்டா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கை எப்படி வந்து வித்தவுட் எக்ஸெப்ஷன் வித் எக்ஸெப்ஷன் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலில் நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் இருக்குது, பைத்தான் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் இருக்குது. இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் நாங்கள் 2 லாங்குவேஜில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2Z-knowledge.com. இந்த வீடியோ பைத்தான் மாதிரி ஃபுல் வீடியோஸையும் நீங்கள் பிளேலிஸ்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா பைத்தான் வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2Z-knowledge.com.